ஐயா, வயசான காலத்துல இந்த படியெல்லாம் ஏறி வர்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்குல்ல? ஆ, ஆமா ராணிம்மா, கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. ஓ ஐயா, நீங்க பண்ண வேலை எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்ன என்ன வேலையை சொல்றீங்க? ஆ, இல்ல, சூர்யாவுக்கும் உங்களுக்கும் ஒரு சின்ன பழக்கம் தான். அந்த பழக்கத்தை மதிச்சு இந்த மண்டபம் வரைக்கும் வந்திருக்கீங்க. வந்தது மட்டும் இல்லாம முன்னாடி நின்னு சடங்கு பண்றதுக்கு சம்மதிச்சிருக்கீங்க. ஐயோ, செயின் என்ன, பிரேஸ்லெட் என்ன, அடடட பிரமாதமா செஞ்சீங்க. இந்த மனசெல்லாம் யாருக்கு வரும்னு சொல்லுங்க, அதுதான் சொன்னேன். அது ஒன்றும் இல்லைம்மா, 2-3 தடவை பார்த்து பழகி இருந்தாலும் அந்த பவித்ராவையும் சூர்யாவையும் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதான் அவங்களுக்கு ஏதாவது பெருசா பண்ணலாமே நினைச்சு நான் இதை பண்ணேன். ஆ, பெரிய மனசுதான் உங்களுக்கு. பையன் தப்பு பண்ணிட்டான்னு வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டு அதே நேரத்துல அவனை முழுசா வெறுத்துடாம அப்பப்ப அவனை பார்த்து அவனுக்கு தைரியம் சொல்லி நம்பிக்கை சொல்லி அவன் கரெக்டான பாதையில போறானான்னு கவனிச்சு ஒரு விசேஷம் வைக்கும் போது அங்கேயும் வந்து முகம் காட்டாம நின்ன ஆசீர்வாதம் பண்ணி அன்பளிப்பு கொடுத்து இப்படி எல்லாம் பண்றதுக்கு பெரிய மனசு வேணும் இல்ல? ராணிமா, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. சொல்ற விதத்துல சொன்னா புரியும் ராஜாராம். ராணிமா, ஏ ராஜாராம், பொன்னி உங்க வேஷத்தை கண்டுபிடிக்காம இருக்கலாம், பிள்ளைங்களுக்கு தெரியாம இருக்கலாம். அதனால எனக்கும் தெரியாது, கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சீங்களா? இல்ல ராணிமா, அப்படியெல்லாம் நினைக்கல. ஐயோ, எதுக்கு ராஜாராம் இந்த வீம்பு? எதுக்கு இந்த வேஷம்? சரி, உங்க பையன் தப்பு பண்ணா, அந்த தப்புக்கு அவனுக்கு தண்டனை கொடுக்கணும்னு முடிவு பண்ணீங்க. ஐயோ, போதுமான அளவுக்கு தண்டிச்சிட்டீங்க. ஐயோ, விட்டுட வேண்டியதானே. சும்மா எதுக்கு இப்படியே இழுத்துக்கிட்டு இருக்கீங்க? பாருங்க, பொன்னி, விசால அண்ணி, புள்ளைங்க எல்லாரும் சூர்யாவோட விசேஷத்துக்கு உரிமையோட வர முடியாம திருட்டுத்தனமா வந்திருக்காங்க. கம்பீரமா நிக்க முடியாம ஒளிஞ்சு ஒளிஞ்சு நிக்கிறாங்க. எதுக்கு இவ்வளவு கஷ்டம்? ஐயோ, உங்க ஒருத்தரோட பிடிவாதம் இத்தனை பேரு கஷ்டப்படணுமா? சரி, நீங்களும் வெறுத்து வராம இருப்பீங்கன்னு நினைச்சா கடைசியில பார்த்தா நீங்களும் வந்து நிக்கிறீங்க. ஐயோ, யாருக்கும் முகத்தை கூட காட்டாம இப்படி மாறு வேஷத்துல வந்து நிக்கிறீங்க. இப்படி ஒவ்வொருத்தரா தனித்தனியா ஒளிஞ்சு வந்து நிக்கிறதுக்கு பதிலா நேரடியா வந்து நிக்கலாம்ல. எதுக்கு இந்த ஒளிஞ்சு பிடிச்சு விளையாட்டெல்லாம்? ராணிமா, உங்களுக்கே நல்லா தெரியும் நான் பசங்க மேல எவ்வளவு நேசம் வச்சிருக்கேன்னு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நீங்களே அதை பத்தி எல்லாத்தையும் சொன்னீங்க. அப்படி பாசம் வச்சிருக்கவன் ஒதுக்கி வச்சிருக்கேன்னா அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும்லம்மா. எனக்கு காரணம் புரியுது. ஒரு தடவை தப்பு பண்ணவன் வாழ்க்கையில மறுபடியும் தப்பு பண்ண கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க. அவ இப்பதான் சொந்த கால்ல நிக்க ஆரம்பிச்சிருக்கான். அவ இன்னும் பலமா கால் ஊனி நிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க. அது எனக்கு புரியுது. இல்ல, அவனை விலக்கி விலக்கி வைக்கத்தான் அவன் போராடி இன்னும் மேல வரணும்னு ஒரு எண்ணம் அவனுக்குள்ள வரணும்னு நீங்க நினைக்கிறீங்க. இதுதானே காரணம்? ராணிமா, நான் என்ன மனசுல நினைச்சனோ அது அப்படியே நீங்க சொல்றீங்களேம்மா. இதெல்லாம் விடுங்க. இன்னும் எவ்வளவு காலத்துக்கு தண்டிப்பீங்க? எல்லா தண்டனைக்கும் ஒரு கால அளவு இருக்குல்ல. பெத்த மகனுக்கான தண்டனைக்கு மட்டும் கால அளவு இல்லாம இருக்குமா? இவ்வளவு காலம் போயிடுச்சு. ராணிமா, இப்பதான் சூர்யா ஒரு காப்பி கடை போட்டிருக்கான். அது நல்ல வியாபாரம் ஆகுது. இந்த மாதிரி இன்னும் நிறைய கடை போடட்டும், அவன் நல்ல பேர் வாங்கட்டும், அவன் செய்யற தொழில அவன் முன்னேறி வரட்டும். பொன்னி கருப்பட்டி காஃபி கடை பிராண்டோட ஓனர்னு அவனை ஊர்ல இருக்கவங்க எல்லாம் சொல்லணும். அதை நான் கேட்கணும். அதுக்கப்புறம் நானே அவனை கூப்பிட்டுக்குவேன் ராணிமா. அது வரைக்கும்
என்னோட அன்பு பாசம் எல்லாமே இந்த மாதிரி மறைமுகமாவே இருக்கட்டும். சரி, சூர்யா நீங்க நினைக்கிற மாதிரி அந்த இடத்துக்கு வந்துடுவான். அதுக்கப்புறம் நீங்க அவனை அப்படியே வச்சிடக்கூடாது. நீங்க அப்படியே வச்சுக்கினா அப்புறம் நானு உங்க மேல ரொம்ப கோவப்படுவேன். சொல்லிட்டேன். இல்லம்மா, கண்டிப்பா நான் கூப்பிட்டு. சரி. அப்புறம் ராணிமா, ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். சொல்லுங்க. நான் மார்வேஷத்துல வந்திருக்க விஷயம் பொண்ணு உட்பட வீட்டுல யாருக்குமே தெரியாது. தயவு செஞ்சு நீங்க யார்ட்டையும் சொல்லிடாதீங்க. ஓ, கதை அப்படி போதா? சரி 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 சரி, நீங்க சொல்லாம இருந்தா சரி. போங்க போங்க. அம்மா, அம்மா என்னாச்சுமா? அழல ஸ்வேதா. அம்மா இங்க பாரு, உன் ஃபீலிங்ஸ் எனக்கு புரியாமலாம் இல்ல. இல்ல ஸ்வேதா, உனக்கு இப்படி ஒரு இல்லம்மா, நடக்கவே நடக்காது. தயவு செஞ்சு ஒவ்வொரு சம்பவத்துக்குள்ளேயும் நீ பாட்டுக்கு நம்மள பொருத்தி பார்த்து அதுல நீ ரியாக்ட் பண்றத முதல்ல நிறுத்தணும். உன் அழுக எதையுமே மாத்த போறது இல்லைங்கிறத நீ முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி நீ உடைஞ்சு போய் நிக்கிறது என்னம்மா எனக்கு பிடிக்கலம்மா. ஏய் ஸ்வேதா, என்ன வேலுச்சாமி ஐயா, எப்படி இருக்கீங்க?
இதெல்லாம் கொஞ்சமாச்சும் நல்லா இருக்கா? குடும்பத்துல இப்படி ஒரு முக்கியமான விசேஷம் நடக்குது, எனக்கு சொல்லியிருக்க வேண்டாமா? என்னங்கய்யா நீங்க நீங்க நான் ஒருத்தி இருக்கிறதையே மறந்துட்டீங்கல்ல? மாமா வெறுப்பேத்துறதுக்காக தான் சொல்றா. இங்க எல்லாம் வரமாட்டான்னு நினைச்சா வந்து நிக்கிறா. வேலுச்சாமி ஐயா, என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி வேர்க்குது? ஏசி மண்டபம் தானே? ஏசி பத்தலையா? சொல்லணுமா எதுவும்? அது அது வந்து அது வந்து அப்புறம் ஏங்கய்யா உங்களுக்கு இப்படி வேர்க்குது? என்னங்கய்யா இவ்ளோ பெரிய ஃபங்க்ஷன் நடத்துறீங்க, சொந்த பந்தம் யாரும் வரலையாமே? பொன்னியே வரலன்னு கேள்விப்பட்டேன். சீமந்தோங்கிறது ஒருத்தரோட லைஃப்ல எவ்வளவு முக்கியமான விஷயம். அந்த ஃபங்க்ஷனுக்கு கூட குடும்பத்துல இருக்கிறவங்க கலந்துக்க கூடாதுன்னா என்னங்கய்யா இதெல்லாம்? ராஜாராம் என்ன இப்படியா நடந்து பாரு? அடப்பாவி, அத்தனையும் விவரமா சொல்றாளே. என்னங்கய்யா நீங்க உங்க விசேஷத்துக்கு அழையா விருந்தாளியா வந்திருக்கேன், வந்து இவ்ளோ நேரமா நின்னுகிட்டு இருக்கேன், வா உட்காருன்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேங்கிறீங்களேயா? உட்காருமா. பரவாயில்லையே, உட்காருன்னு சொல்லிட்டீங்களே, ரொம்ப சந்தோஷம்.